ஹாய் ஹலோ நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லியில் நடந்த உண்மையான சம்பவம் தான் ஒரு பொண்ணு எனக்கு ஷேர் பண்ணிச்சதான் பார்க்க போகிறோம். இந்த பொண்ணை கொடூரமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களே கொலை பண்ணுவாங்க. அந்த பொண்ணு பேய மாதிரி அவங்கள எப்படி கொலை பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அவங்களே கொலை பண்ணலாம். ஸ்டார்டிங்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லோரும் உட்காந்து நல்லா டியூஷன் படிச்சுட்டு இருக்காங்க. நைட் டைமில் இவங்க பிளான் பண்ணுறாங்க, வெளியே டிஸ்கோக்கு போகலாம். அந்த பொண்ணு வேணான்னு சொல்லுதான். இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு துணியெல்லாம் மாற்றி விட்டு, வா போகலாம், உங்கள் அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த காரில் ஏறி உட்காடுறாங்க. அந்த பொண்ணை கட்டாயமாக ஈட்டுட்டு போகிறாங்க, ஜபர்தஸ்தியாக கூட்டிகிட்டு போகிறாங்க காரில். அதுக்கப்புறம் காரில் கூப்பிட்டு போனதுக்கப்புறம் அந்த பொண்ணும் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கப்போ திடீர்னு அந்த பொண்ணை ஸ்விம்மிங் ஃபுல்லாக தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக முக்குன்னு முக்கி அந்த பொண்ணை கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு கால் தவறி ட்ரிங்க் பண்ணி ஸ்விம்மிங் ஃபுல்லாக விழுந்து இறந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கினோடனே அந்த பொண்ணு என்னை கொடூரமாக கொல்லப்பட்டீங்களா, உங்களையும் நான் சாவடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் எழுந்துட்டான். அவன் எழுந்துச்சு உட்காந்து பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த பொண்ணோட பேய் நிற்கிது. அவன் பயத்தில் ஓடுறான், கத்திக்கிட்டு ஐயோ அம்மா நான் செஞ்சது தப்பு தானே ஓடுற மாதிரி. ஓடின வேகத்தில் அவன் காரில் மோதி இறந்துட்டான் பரிதாபமாக. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அந்த கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ அந்த பொண்ணு பேய் சொல்லுது, என்னை கொடூரமாக கொலை பண்ணிட்டீங்களா, ஒன்றே நான் சாவடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையை கழுத்தை நெரிச்சு கொடூரமாக சாவடிச்சிச்சு. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிட்றாங்க, ஏன் எதுக்குன்னு. அப்புறம் ஒரு பொண்ணு ரிலாக்ஸாக பாத் டப்பில் சிகரெட் குடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் இந்த பேய் வருது. இந்த பேய் என்ன சொல்லி, என்னை கொடூரமாக கொலை பண்ணிட்டு நீ என்ன ரிலாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாத் டப்லேயே அந்த பொண்ணை முக்கி கொடூரமாக சாவடிச்சிடுது. அதேமாரி இன்னொருத்தவங்க டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவி பார்த்த உடனே அந்த பொண்ணோட ஃபேஸ் அந்த டிவியில் சொல்லுது. அப்பா அவன் பயந்துட்டான். அந்த பொண்ணோட ஃபேஸை பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத, உனக்கு அது தோணுது, உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேயை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டான். பயந்த உடனே அவன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். என் கூட என்ன நடக்குதே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் அழுகுறான். அதுக்கப்புறம் அவனுக்கே பைத்தியம் முடிச்சு வெளியே ரோட்டுக்கு ஓட ஆரம்பித்தான். ரோட்டுக்கு ஓட போய் ஒரு மரத்தில் அவனே தூக்கு மாற்றி பரிதாபம் இறந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஊஞ்சலில் சந்தோஷமாக சிரிக்குது, எல்லாத்தையும் சந்தோஷமாக கொண்டுட்டுன்னு. இது உண்மையாலும் நடந்த சம்பவம். எனக்கு ஒரு பொண்ணு அனுப்பிவிடுச்சு. இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். டேக் கேர், பாய் பாய் ஆல்.